பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஜெபத்தை குறித்ததான வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இன்னைக்கு உலகத்தில் அநேக நாடுகள் போரில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய போரை பலப்படுத்துறதுக்கான அநேக நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம் வந்து ஜெபம். ஜெபம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்காக ஜெபத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் எதுவாக இருந்தாலும், சாத்தான் கொண்டு வருகிற காரியமாக இருந்தாலும், மனிதர்கள் கொண்டு வருகிற காரியமாக இருந்தாலும், ஜெபத்தை வைத்து நம்ம முறியடிக்க முடியும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா 22ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் நமக்காக வந்து தேவன் சொல்லுகிற காரியத்தை நம்ம இன்னைக்கு படிக்க கேட்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 46ஆம் வசனம். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இயேசு என்ன சொல்றாரு? சீஷர்களை பார்த்து சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் பேசி கொண்டிருக்கிற காரியம் அதுதான். நம்ம விழித்திருக்க வேண்டும். நம்ம பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு தலை வலிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், உடல் சோர்வு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எல்லாமே உலகத்தில் ரொம்ப எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஜெபம் செய்யணும்னு நினைக்கும் போது சாத்தான் அநேக தடைகளை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வரான். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் வந்து நம்ம ஜெபம் செய்வதை விரும்புவதில்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலனாக இருக்கும்போது அவனுக்கு அது பிடிக்காது. அதனால் சரீரத்தை எப்படியாவது அவன் நசுக்கி சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு கெட் டுகெதர் போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது ஒரு உற்சாகமாக இருக்கும். ஆனால் அதே போல் ஆண்டவர் இடத்துல ஜெபம் செய்யணும்னு நம்ம நினைக்கும் போது அந்த உற்சாகம் குறைவாக காணப்படுகிற நாட்கள் உண்டு. அதனால தான் தேவன் சொல்லுகிற காரியம், நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு எழுந்திருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தேவன் சொல்லுகிற காரியமாக இருக்குது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அநேக குருடர்களுக்கு பார்வை கிடைக்க செய்தார். அநேக செவிடர்களுக்கு அவர்கள் அவருடைய சரீர பலவீனத்தை எடுத்து போட்டார். அதே போல் நம்ம பார்க்கும்போது மரணத்தில் இருந்த மக்களை அவர் உயிர் பெற செய்தார். மரணம் அடைந்தவர்களை உயிரோடு எழுப்பினார். நிறைய காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து உலகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம ஊழியத்தை செய்வோம்னு சொல்லி அவங்களுடைய சீஷர்கள் கலங்க ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க சோர்வடைந்ததை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் இயேசுடத்தில் இருக்கேன்பா, நான் சேஃபாக இருக்கிறேன், நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன், இயேசு என்னோடு கூட வழிநடத்தி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம நினச்சி ஜெபத்தில் நம்ம தேடுதலையும் ஜெபத்துலேயும் நம்ம குறைவாக இருக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அநேகம் வருவதற்கான வாய்ப்பு அநேகம் உண்டு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் யூதாஸ் காரியத்து இயேசுவோடைய கூட இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான்னு சொல்லி இருக்கு. அப்போது அவன் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காரியம், ஆண்டவரை தேடலை அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது? பிசாசானவன்
அவன் இருதயத்தை தூண்டினான்னு சொல்லியிருக்கு. இயேசுவோடவே கூட இருந்த யூதாஸ்காரியத்துடைய இருதயத்தை சாத்தான் தூண்டினான்னு சொல்லியிருக்கு. அப்போது நீங்களும் நானும் எவ்வளோ தூரம் ஜாக்கிரதையாக ஜெபத்தில் இருக்கணும்னு சொல்லி பாருங்கள். இந்த பிஸி உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்மளோட தலைகள் இருக்குது. உலக பிரகாரமான காரியம், வீட்டில் இருக்கிற காரியம். ஆனால் இயேசு சொல்கிற காரியம் என்னென்னா, இது எல்லாத்து மத்தியிலும் ஜெபத்தில் நம்ம திடமாக இருக்கணும், ஜெபத்தில் நம்ம தரித்திருக்கணும், ஜெபத்தில் நம்ம காலையும் மாலையும் இரவும் ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம ஜெபத்தில் இருக்கணும். தானியேலை பார்த்தீங்க இல்லையா, அவர் 3 நேரமும் ஜெபத்தில் இருந்தார்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். அதே போல் நம்ம ஜெபத்தில் நம்ம தரித்திருக்கும் போது நமக்கு வெற்றி நமக்கு நிச்சயமாக உண்டு. சாத்தானை முறியடிக்க ஜெபமானது நமக்கு தேவை. நமக்கு ஒரு வேளை இன்றைக்கி நம்மளுடைய வேலையில் ஒரு உயர்வு வேணும், நம்மளுடைய கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், பசங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே காரியம் ஜெபம். ஜெபத்தில் நம்ம தரித்திருக்கும் போது தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். சோராது ஜெபித்திட ஜெபஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டுவும் பாதம் வந்தேன், எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன், நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா, எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, எங்களுடைய கோட்டையும் எங்களுடைய தஞ்சமும் நீங்களாக இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட வாழ்க்கையிலே ஜெபம் குறைவாக காணப்பட்டிருந்த அந்த வேலையிலே கூட கர்த்தாவே தயவாக மன்னியுங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்தின் ஆவியை எங்களோட ஊற்றுங்கப்பா, எங்கள் மேலே ஊற்றுங்க. இந்த நாளிலே கர்த்தாவே உங்களை தேடி வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்து சாமி எங்களை கர்த்தாவே எங்களோட பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த நாளிலே ஜெபத்தின் ஆவியை எல்லாரும் மேலே ஊற்றுங்கப்பா. ஊற்றி நாங்கள் கர்த்தாவே எங்களுக்கு வரும் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போக ஜெபத்தின் மூலமாக நாங்கள் முறியடிக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எல்லா ஜெபத்தை வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ. பிளஸட் டே.